திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இரவோடும் பகலே அப்படின்ட்டு பொது பாடலை கொடுத்துருக்காரு. 181. இதற்கான சந்தம் தனன தந்தன தான தான தனன தந்தன தான தான தனன தந்தன தான தான தன தானா. இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கான பதிவு. இதை தள்ளிவிட்டு போகாதீங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல ஆதரவு கொடுங்க. கமெண்ட் பண்ணுறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். மென்மேலும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு வேண்டிக்கின்னு இப்போ வாங்க நம்ம திருப்புகழை படிப்போம், பாடுவோம். இப்போ முதல்ல படிச்சுட்டு இதுக்கான சொல் விளக்கத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாடுவோம். இரவோடும் பகலே மாறாதே அனுதின துயர் ஓயாதேயே. எரியும் உந்தியினாலே மாலே பெரிதாகி இறை கொழும்படியூடே பாடே மிகுதி கொண்டொழியாதே வாதே. இடைகளின் சில நாளே போயே வயதாகி நரைகளும் பெரிதாயே போயே. கிழவனென்றொரு பேரே சார்வே நடைகளும் பல தாரே மாறே விழலாகி. நயனமும் தெரியாதே போனால் விடிவதென்று அடியேனே தானே. நடன குஞ்சித வீடே கூடாது அழிவேனோ. திருநடனம் புரி தாலி தூளி மகர குண்டலி மாரி சூரி. திரிபுரந்தழல் ஏவி சார்வி அபிராமி. சிவன் இடந்தரி நீலி சூளி கௌரி பஞ்சவி யாயி மாயி. சிவை பெண் அம்பிகை வாலா சீலா அருள்பாலா. அரவ கிங்கினி வீரா தீரா கிரிபுரந்தொழில் நாதா பாதா. அழகிலங்குற மானார் தேனார் மணவாளா. அரியரன் பிரமாவோடு மூவகையர் இந்திர கோமன் நீல் வானமரர் கந்தரு வானோர் ஏனோர் பெருமாளே. கந்தரு வானோர் ஏனோர் பெருமாளே. எப்படி பார்த்தீங்களா பாட்டை? அப்படியே பொழுது போல் நடந்தே தானே ஊருக்கெல்லாம் போனோம். அப்போ முருகப்பெருமானையே நினச்சிக்கிட்டு வழியெல்லாம் பாடிக்கிட்டு போகிறார் பாருங்க. எப்படி இருந்த மனுஷன் எப்படி திருந்தின பிறகு, முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைச்ச பிறகு அவர் ஒரு சில நொடியை கூட வீணாக்கலை. முருகப்பெருமானையே நினச்சி திருப்புகழை பாடி வச்சுருக்கார். இது திருப்புகழ் பாடினாருன்னு சொல்லக்கூடாது, திருப்புகழ் பாடுன்னு முருகப்பெருமான் சொல்ல அருணகிரிநாதர் பாடுறார். எப்படி ஒரு இனிமை பாருங்க. இதுக்கான சொல் விளக்கம். இரவும் பகலுமாக நீங்குதல் இன்றி நாள்தோறும் துக்கம் இடைவிடாமல் பீடிக்கன்னா நம்மளை பிடிச்சு அழுத்துறது. நாள்தோறும் துக்கம் இடைவிடாமல் பீடிக்க. தீ போலே வயிற்றில் எரிகின்ற பசியால் ஆசைகளே பெரிதாக வளர்ந்து ஒரு எண்ணம் அதிகமாக வந்துடுச்சுன்னா அதை நினச்சி நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். அதனால் அந்த உமிழ்நீர் நிறைய சுரந்து என்ன ஆகுறது, அதை பற்றியே திங்க் பண்ண வயிற்றெரிச்சல் வந்துடுது. அதை சொல்கிறாரு. தீ போல வயிற்றில் எரிகின்ற பசியால் ஆசைகளே பெரிதாக உணவு வேண்டி வாழ்க்கையின் ஊடே உழைப்பே மிகுதியாக தர்க்கம் செய்வதிலே எப்போதும் காலம் கழித்து போகிறோம், உழைக்கிறோம், அதுக்கான பொருள் கிடைக்கல, அப்படி வேறு ஏதோ நடக்குது, அதெல்லாம் நினச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பேச்சு
இது மாதிரிலாம் வருது. அது மாதிரிலாம் வந்து காலம் கழிஞ்சு போகுது. இவ்வாறே வாழ்க்கையின் இடைக்காலத்தில் சில காலம் கழிய பின்பு வயது மூத்து இப்படி பண்ணியே நம்மளுக்கு வயசாகி போச்சுன்ற முத்திரை குத்திடுறாங்க. குத்துறதுன்னா நம்மளுக்கு வயசாகிடுது. நம்மளுடைய நடை உடை பாவனையிலேருந்தே தெரிய போகுது. நரைகள் அதிகமாகி போய் கிழவன் என்ற ஒரு பேரே வந்து கூடிட வயசாகி போச்சு, அந்த கிழவன் வராம்பரு, அந்த கிழவி வருது பாரு அப்படின்வாங்க. நடைகளும் நேராக இன்றி தாறு மாறாகி கீழே விழும் நிலைமைக்கு வந்து கண்களும் தெரியாமல் குருடனாகி போனால். உண்மை அதுதாங்க. எவ்வளவோ இளமையில் எப்படி எல்லாமோ இருக்கிறோம், அப்படி பேணி காத்து அப்படி மேக்கப் பண்ணின்னு அப்படிலாம் இருந்துட்டு வயசாகிட்ட பிறகு என்ன ஆகுது? கூனி குறுகி உடம்பு தளர்ந்து நடக்கக்கூட சக்தி இல்லாமல் ஒரு கொம்பு வேற ஊனிக்கின்னு இப்படியெல்லாம் அந்த நடக்கிற நட கூட எட்டு போட்டுக்கிட்டு நடக்கிறோம். உண்மை, நானே இப்போ அப்படி தான் நடக்கிறேன். அப்படி ஒரு நடையில் அப்படி இருப்பேன். இப்போ மாற்றம் வந்துடுச்சு பார்த்திங்களா. 63 வயசு ஆகுது. நான் ஒரு பக்கம் நடந்தால் என் கால் ஒரு பக்கம் போகுது. அது எல்லாம் கண்களும் தெரியாமல் குருடாகி போனால் அடியவனாகிய நான் என்போதுதான் துன்பம் நீங்கி விடிந்து இன்பம் அடைவது. இப்படியெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சா நான் எப்போதான்ப்பா நான் துன்பம் நீங்கி இன்பம் அடைவது? எப்போ நல்ல காலம் விடியும் எனக்கு? காலை வளைத்து தூக்கி நடனம் செய்பவனாகிய சிவபிரானின் மோட்ச வீட்டை அடையாமலேயே நான் அழிந்து போவேனோ? அந்த சிவபெருமான் திருவடியை நான் அடையாமையே போயிடுவனோ? திருநடனம் செய்கின்ற பாதங்களை உடையவள், திருநீற்று தூளை அணிந்துள்ளவள், மகர மீன் போன்ற குண்டலங்களை தரித்தவள், மாரியாகிய துர்க்கை மகா காளி, திருபுறங்களில் நெருப்பை ஏவியவள், புகலிடமாக உள்ளவள் பேரழகி, சிவனது இடப்பாகத்தை தரித்தவள், நீல நிறத்தால் சூலம் ஏந்தியவள், கௌரி, 5ஆம் சக்தியாகும் அனுக்கிரக சக்தி தாய் மகமாயி, சிவாம்பிகை, பாலாம்பிகை, பரிசுத்த தேவதை ஆகிய பார்வதி அருளிய குழந்தையே. அதுக்கு தாங்க திருப்புகழ் பாடினவங்களுக்கு யாருக்கும் கஷ்டம் வராது. அதுக்கு தான் முருகப்பெருமான் திருப்புகழை பாடுங்க, பின்னாடி வர்ற சந்ததிகள் திருப்புகழை பாடினாலே போகிறோம், நான் அவங்களுக்கு நல்ல முறையில் அருள் பாலிப்பேன். முருகா முருகான்னு சொன்னால் மட்டும் போராது, அவங்களுடைய தீவினையெல்லாம் தீர திருப்புகழை படிங்க. அந்த அம்பாவை எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. சிவாம்பிகை, பாலாம்பிகை, பரிசுத்த தேவதை ஆகிய பார்வதி அருளிய குழந்தையே. இதை விட என்ன சொல்லுவீங்க? எப்படி ஒரு புகழ்ச்சி பாருங்கள். நம்மளுக்கு ஏதாவது சொல்ல தெரியுதா? இதை சுலபமாக கொடுத்துருக்காரு. இதை சொன்னால் அம்மா மனசு குளிரும், அப்பா மனசு குளிரும். முருகா, அந்த அம்மா கூப்பிட்றாங்க பாரு, போ 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 போ, உன் பக்த கூப்பிட்றாங்க பாரு, போய் செய்துட்டு வா அப்படின்ட்டு அப்படி அன்போடு அனுப்பி வைப்பாங்க. ஒலிக்கும் கிண்கிணி அணிந்துள்ள கிண்கிணியை அணிந்துள்ள வீரனே தீரனே, மலைகளை காக்கும் ஒளியாக விளங்கும் நாதனே, ஞானிகளின் தலைமேல் பதிக்கும் பாதனே, அழகும் இளமையும் பொலியும் புறத்தி மான் போன்ற வள்ளியின் இனிமை நிறைந்த மணவாளனே, திருமால், சிவன், பிரம்மா எனப்படும் மூவகை தெய்வங்கள், இந்திரன் என்ற அரசன், பெரிய விண்ணுலகில் உள்ள தேவர்கள், கந்தர்வர், ஆனோர், பிற எல்லா வகையினருக்கும் பெருமாளே, 33 தேவர்களுக்கும் நீதான்ப்பா அப்படின்னுட்டு அருமையாக சொல்கிறார். இதில் இப்படி ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா? இதெல்லாம் நம்மளால் சொல்லி பாட தான் முடியுமா? இப்போ நாம் சேர்த்து எழுதுனதை பாடுவோம். நான் எந்த திருப்புகழ் வகுப்புலையும் போய் படிக்கலை, ஆகையினால் எனக்கு திருப்புகழே தெரியாது. சிவபெருமான் திருப்புகழ் பாடுன்னு சொன்ன பிறகு தான் நான் திருப்புகழே படித்து பாடுறேன். இது முருகப்பெருமானுடைய திருவருள். ஆகையினால தான் நான் உணர்ந்ததை உங்களுக்கு சொல்கிறேன். பாடுங்க, படிங்க.
இதில் குறை எதுவும் பார்க்காதீங்க. இரவோடும் பகலே பொதுப்பாடல்கள். தனன தந்தன தான தான தனன தந்தன தான தான தனன தந்தன தான தான தனதானா. இரவோடும் பகலே மாறாதே அனுதினம் துயரோயாதேயே. எரியும் முந்தியினாலே மாலே பெரிதாகி இறை கொள்ளும் படியூடே பாடே. மிகுது கொண்டொழியாதே வாதே இடைகளின் சில நாளே போயே. வயதாகி நரைகளும் பெரிதாயே போயே. கிழவனென்றொரு பேரே சார்வே நடைகளும் பல தாரே மாறே விழலாகி. நயனமுன் தெரியாதே போனால் விடிவதென்றபடி ஏனே தானே. நடன குஞ்சித வீடே கூடா தழிவேனோ. திருநடம் புரி தாலி தூளி மகர குண்டலி மாரி சூரி திரிபுரந்தழலேவி சார்வி அபிராமி. சிவினிடந்தரி நீலி சூளி கௌரி பஞ்சவியாயி மாயி. சிவை பெணம்பிகை வாலா சீலா அருள்பாலா. அரவ கிங்கினி வீரா தீரா திரிபுரந்தொழிர் நாதா பாதா. அழகிலங்குர மானார் தேனார் மணவாளா. அரியரன் பிரமாவோடேமு வகையறிந்திர கோமானில்வா. நமரர் கந்தரு வானோரேனோர் பெருமாளே. நமர கந்தரு வானோரேனோர் பெருமாளே. இரவோடும் பகலே மாறாதே அனுதினம் துயரோயாதேயே. எரியும் முந்தியினாலே மாலே பெரிதாகி இறை கொள்ளும் படியூடே பாடே. மிகுதி கொண்டொழியாதே வாதே இடைகளின் சில நாளே போயி. வயதாகி. திருச்சிற்றம்பலம். எனக்கும் வயசாயிடுச்சு. இந்த வயசான காலத்தில் என்ன திருப்புகழ் பாடுன்னு என் முருகப்பெருமான் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. பாடாமையே இருந்தது என்னோட தப்பு, தெரிஞ்சிக்காமையே இருந்தது என்னுடைய தப்பு. எனக்கு அறிவு இப்போ தான் கொடுத்தாரு. ஏன்னா நான் பண்ண பூஜா பலனை இப்போ தான் அனுபவிக்கிறேன் போல். சின்ன வயசுலேருந்து முருகப்பெருமானையே வணங்கிக்கிட்டு இருந்தேன்னா என்னுடைய கர்மா, கெட்ட கர்மா காலங்கள்லாம் போனோம் இல்லையா, நான் எப்படிலாம் இதெல்லாம் அனுபவிக்கணும். நிறைய புண்ணியம்லாம் பண்ணலை, அதனால் இவ்வளோ கஷ்டங்களை எல்லாம் நான் அனுபவித்தேன். அருணகிரிநாதர் மாதிரி அவர் நான் போய் அந்த கோபுரத்து மேலேருந்து உழப்போகிறேன் அப்படின்ட்டு விழும்போது முருகான்னு சொல்லிட்டு விழுந்த மாதிரி எனக்கு 60 வயசில் வந்து சுற்றி சுற்றி வரேன், உனக்கு அறிவே எட்டலை, எங்கள் அப்பனையே போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற, அவன்தான் நான் தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை திருப்புகழ் பாடுன்னு உரைச்சார். அப்படி சொல்லியும் இந்த மக்குக்கு உரைக்கலன்னு நிறைய முருகப்பெருமான திருப்புகழ் அவரை புகழ்ந்து பாட மாட்டேன்னு சொன்னவங்களுடைய அறிவுரை கவிதை கதையெல்லாம் கொண்டு வந்து என் கண்ணில் காமிச்சு இவங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க பாரு, மக்கு படி பாடு, இனிமேலாவது புண்ணியத்தை தேடிக்க, நீ பண்ணதெல்லாம் கஷ்டமெல்லாம் போயிடுச்சு, இனிமேல் உனக்கு விடிவு காலம், நான் உன் கூட வந்துட்டேன்,
இவ்வளோ நாள் நான் தொலைவாக இருந்துன்னு பார்த்துன்னு இருந்தேன், இனிமேல் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லி எப்பயுமே அறியாத வயசில் ரத்தத்தை ஊரில் ஆடிடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு துணை, நம்மளுக்கு யாருன்னா இருந்தால் போருமே அப்படின்னு. அதனால் என் முருகப்பெருமான் எங்களை கடைசி காலத்தில் தாங்கி பிடிக்க எனக்கு துணையாக வந்துட்டார். இனிமே எனக்கென்ன மனக்கவலை, என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படின்ட்டு அவனுடைய திருவடியில் போட்டுட்டு முருகா முருகா முருகான்னு நம்ம வேண்டிக்கிட்டு உக்காந்துருக்கணும். ஆனால் நான் செய்த தப்பை நீங்கள் செய்யாதீங்க, நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாதுன்றதுனால தான் இப்படி வந்து நான் முன்னாடியே சொல்கிறேன். நான் தான் புத்தி கட்டி இருந்துட்டேன். திருப்புகழ்னு ஒன்று பாடினா போகிறோம், முருகப்பெருமான் நம்ம கூடவே இருப்பாராம். நீங்கள் முருகா முருகான்னு சொல்கிறதுனால நான் முருகரை கும்பிட்றேன் கஷ்டப்படுறேன்னு சொல்லாதீங்க. முருகரை கும்பிட்டவங்க யாரும் கஷ்டப்படலை. நான் கஷ்டப்பட்ட காலத்தில் கூட எனக்கு உதவி இருக்கிறாரு, எனக்கு தெரியல. எனக்கு துன்பத்தை கொடுத்து சந்தோஷத்தையும் கொடுத்துருக்குறாரு. நான் அவரால் துன்பம் வந்ததுன்னுட்டு நினச்சின்னு பயந்துட்டேன். அதான் சொல்லுவாங்க இல்லையா, கிணறு தோண்டிட்டு கடைசி நேரத்தில் தண்ணி வர நேரத்தில் இன்னொருத்தவங்க வந்து தோண்டி பேர் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி நான் அவரை மறந்துட்டேன். நான் இங்கே போனதுனால தான் இப்படி ஆகிட்டேன்னு. வேற எங்கேயும் மாறி போல. அம்மா கிட்ட போய் அப்பா கிட்ட வந்து அப்படி அப்பா என்ன பண்ணார், அம்மா நீ பண்ண பூஜா பலம் இன்றைக்கி அனுபவிக்கிறதெல்லாம் முருகப்பெருமானுடைய திருவருளால் தான். நான் தான் அந்த முருகன், நீ வாயால் திருப்புகழை பாடுமா, இன்னும் மிச்சம் மீதி இருக்கிற கெட்ட கர்மாக்களும் போய் உனக்கு நல்ல காலம் பிறக்கும், வயசான காலத்தில் நீங்கள் நல்லபடியாக இருக்கலாம்னு எனக்கு வாழ்க்கை கடலில் நீந்தி கரையேற இந்த திருப்புகழ் தான் இன்றியமையாதது. பாடி பணிங்க, முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இது யாரும் சொல்லி கொடுத்து எனக்கு வரல, இது முருகப்பெருமான் எனக்கு உணர்த்தினது, நான் அனுபவித்தது உங்களுக்கு சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.